பெரியாழ்வார் யசோதை கைத்தட்டுன்னு சொன்னா அதுக்கு பலவிதமா முரடு பிடிக்கிறான் கண்ணபிரான். பெரியாழ்வார் யசோதை பார்த்தா இவனை மிரட்டினா சரி வராது. அப்பா ஒரே ஒரு தடவை கைத்தட்டுடா, கொஞ்சம் சப்பானி கொட்டுடா, உன் திருவடியில விழுந்து பணிகிறேன், சரணாகதி பண்றேன்னா. கண்ணன் கேட்டான், காலில் விழுந்ததுக்காக பண்ணின தப்பெல்லாம் மறந்துட முடியுமா? காலில் விழுந்துட்டேங்கிறதுக்காக சப்பானி கொட்டிட முடியுமான்னா. இப்ப கேக்குறா பெரியாழ்வார் யசோதை, ஏண்டா கிருஷ்ணா, உன் காலில் விழுந்தாங்கிறதுக்காக பாண்டவர்களின் சரணாகதியை ஏற்று நீயே போய் தூது பேசி, நீயே தேரோட்டி, நீயே கௌரவர்களையும் அழித்து அவளுக்கு ராஜ்யத்தை பெற்றுக் கொடுத்தாயே, உன் கை அந்த பாண்டவர்களுக்காக 18 நாள் தேரோட்டின கை உன் காலில் விழுந்த எனக்காக சப்பானி கொட்டாதா? அப்போ தேருய்த்த கைகளால் சப்பானி, எந்த கை தேரோட்டித்தோ குதிரையினுடைய அந்த கடிவாளத்தை பிடித்து கையிலே கோல் ஏந்தி கொண்டு இன்னைக்கும் திருவல்லிக்கேணியில பார்த்தசாரதின்னு சேவிக்கிறோமே, அந்த கையும் கோலுமாக நின்றாயே அதே கைகள். அந்த கை என்ன உணர்த்துறது? என் பக்தன் காலில் விழுந்தான்னா அவனுக்காக கையிலே கோல் பிடித்து கடிவாளம் பிடித்து தேரோட்டுவேன் என்று உணர்த்திய அந்த கைகள். அந்த கைகளால காலில் விழுந்த பெரியாழ்வார் யசோதைக்கு கொட்டாய் சப்பானி. ஒரு கைத்தட்டு சப்பானி கொட்டுனா நீ கொட்ட மாட்டாயா? பக்தர்களுக்கு என்றால் எதுவாக இருந்தாலும் செய்வாயே. அது மட்டும் இல்ல, பெரியாழ்வார் யசோதைய பெருமையோடு சொல்லிக்கிறாங்க, தேவகி சிங்கமே சப்பானி. நீ என்னடா சிங்கம் போல கம்பீரமா இருக்க? அந்த சிங்கம் போன்ற காம்பீரியம் எப்படி வந்ததுன்னா, இங்க மணவாள மாமுனிகள் வியாக்கியானம் கிருஷ்ணன் பெருமையோடு சொல்லிப்பானோ, நான் தேவகியோட பிள்ளை. எப்போதுமே சிங்கத்தின் மகன் என்று சொன்னாலே அந்த சிங்க குட்டிக்கான அந்த எல்லா காம்பீரியமும் தானே வந்துடும் இல்லையா? நீ தேவகி பெற்றெடுத்த சிங்கண்டா, பெருமையோடு சொல்லிக் கொள்கிறாயே தேவகியின் மகன் என்பதை பெருமையோடு சொல்லிக்கொண்டு அந்த சிங்கத்துக்கு என்ன ஒரு காம்பீரியமும் கர்வமும் இருக்குமோ அதை சாத்விகமாக நீயும் வெளிப்படுத்துகிறாயே. அப்படிப்பட்ட காம்பீரியத்தோடு கை கொட்டுறதுன்னா சும்மா அப்படியே சோர்ந்து போயில்ல, சிங்கம் கை கொட்டினா எப்படி இருக்குமோ, தேவகி பெற்றெடுத்த சிங்கம்னு பெருமையாக சொல்லக்கூடிய நீ சப்பானி கொட்டு, சரணாகதி செய்தேன், சப்பானி கொட்டு, என் பிழைகளை பொறுத்து சப்பானி கொட்டு, தேரோட்டிய கைகளாலே சப்பானி கொட்டு, தேவகியின் சிங்கமே சப்பானி கொட்டுன்னு இந்த பாட்டில் வேண்டுகிறாள்.